வணக்கம் நண்பர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது தற்பொழுது நிரூபித்திருக்கின்றார். அரசியல்வாதிக்கு எந்த விதமான கொள்கையுமோ கோட்பாடோ கிடையாது. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காதது தான் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தான் தற்பொழுது தேமுதிக எடுத்திருக்கிறது. அதனால் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக பிரேமலதா அவர்கள் மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திமுகவினுடைய கூட்டணி நிரூபித்திருக்கிறது. இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று, 60% உறுதி செய்யப்பட்ட ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேமுதிகவினுடைய குடும்ப சொத்தான ஆண்டாள் அழகர் காலேஜை தனலட்சுமி சீனிவாசன் காலேஜினுடைய வித்துட்டாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை, ஒரு மிகப்பெரிய தொகையை செட்டில்மெண்ட் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பணம் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு கட்டாயப்படுத்தி இழுத்துக்கிட்டு வரணும், பணத்துக்காகவாவது அதை வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதன்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம், திட்டம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த 2021 முதல் 26 வரை குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலாக சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட 3 லட்சம் கோடியில் ஒரு 300 கோடியோ 500 கோடியோ தேமுதிகவுக்கு கொடுத்து கூட்டணியில் இழுக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வருத்தமோ சிரமமோ இருக்க போவதில்லை. அதை போலவே தேமுதிகவுக்கும் மிகப்பெரிய அளவில் கொள்கையோ இல்லை தொண்டர்களுடைய மனப்பான்மை பற்றியோ கவலை கிடையாது. எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு அதுவும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய பிரதான கோரிக்கை ஒரு எம்பி சீட்டு, 300 கோடி ரூபாய் பணம். அது மட்டும்தான் பிரேமலதா அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த குறிக்கோளை, எளிய குறிக்கோளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி தற்பொழுது கூட்டணியில் வசமாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதான் தேமுதிக. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, திமுக, அதிமுக அந்த 2 கட்சிக்கும் மாற்றாக உருவாக்கப்பட்டது தான் தேமுதிக. ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொள்கையை சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட தேமுதிக, அந்த தேமுதிகவுடைய மண்டபம் இடித்து அதன் மேலே பாலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கட்டியிருந்தாங்க. அந்த பாலம் கட்டப்பட்டதன் காரணமாக விஜயகாந்த் அவர்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் பாதிக்கப்பட்டார். அன்றையிலிருந்து அவரோட உடல்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அவர் என்றளவும் உடல் நலத்தோடு மனதளவில் ஆரோக்கியமாக இருந்தாரோ அதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடனோ அதிமுகவுடனோ கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, கூட்டணியும் வைக்கவில்லை. என்னைக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தாரோ, உடல்நலம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து பிரேமலதா மற்றும் சுதீஷ் அவர்கள் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் 2011 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்று எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றையிலிருந்தே தேமுதிகவுடைய அழிவு ஆரம்பித்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுக, அதிமுக 2 கட்சிக்குமே மாற்றான கட்சி தேமுதிகன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சியாக, இன்னொரு ராமதாஸாக விஜயகாந்த் அவர்களை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு தேமுதிகவுடைய கட்டுப்பாடு அவருடைய மனைவி பிரேமலதா அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சு. அவருடைய ஒரே குறிக்கோள் பணம், பணம், பணம். அந்த ஆசையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி தற்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தேமுதிக. அடுத்ததாக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூட்டணிக்கு தேமுதிக வரப்போகுது அப்படிங்கிறத மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் அந்த கூட்டணி அமையவில்லை. இப்பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மை கிடையாது. பழம் நழுவி பாலில் விழுங்கலைங்க,
குப்பை நழுவி சாக்கடையில் விழுந்திருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், நிலாவரிப்பு, ஊழல், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம், இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெறும் சாதாரண சம்பவங்கள். இப்படி ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒரு 5 ஆண்டுகளில் சம்பாதிச்சு வச்சிருக்க திமுகவுடன் ஒரு 500 கோடி ரூபாய் பணத்துக்காக கூட்டணி வைத்திருக்கின்ற தேமுதிகவை எப்படிப்பட்ட கொள்கையுடைய கட்சி அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். இந்த கூட்டணி திமுக தேமுதிகவுடைய கூட்டணி அதிமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டிங்கன்னா 25% பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு மிக பெருசு. 300 கோடி ரூபாய், 10 எம்எல்ஏ சீட்டு, 1 எம்பி சீட்டு, இவ்வளவு பெரிய ஆசையை அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பணமும் இல்லை, சீட்டும் இல்லை. அதனால கூட்டணியில் அந்த கட்சி ஆர்வம் காட்டவில்லை. இந்த திமுக தேமுதிகனுடைய கூட்டணியை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக கட்சி, அந்த கட்சியினுடைய மண்டபத்தை இடித்து அதன் மேலே பாலம் கட்டினாங்க. அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் அவர்களும் மறந்திருப்பார்கள். ஆனால் அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் மறக்க மாட்டான், என்றைக்கவே மறக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிப்படை தொண்டன் திமுக கூட்டணிக்கு தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டான். அதிமுகவுக்கும் போட மாட்டான். விஜய் கட்சிக்கு ஓடி போய் ஓட்டு போட்டுடுவான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை, சரியான சந்தர்ப்பத்தை தேர்தல் சமயத்தில் திமுக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்ததாக ஒரு ஓட்டு கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக மிக முக்கியம். காரணம், இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது 50 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஒவ்வொரு உறுப்பினர் எம்எல்ஏவும் வெற்றி பெற போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேமுதிகவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2000 ஓட்டு இருக்கும். அந்த 2000 வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் 300 கோடி ரூபாய் இல்லைனா 500 கோடி ரூபாய் கொடுத்து தேமுதிகவை திமுக தன் பக்கம் இழுத்திருக்கிறது. அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 49% திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. 51% தோல்விக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அந்த 49% அப்படிங்கிறதும் பெண்களுக்கு 1.25 லட்சம், 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்ததுனால தான் இந்த 49% வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 1 கோடி பெண்களுக்கும் 5000 ரூபாய் கொடுத்துட்டா 100% 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 5000 ஒவ்வொரு பெண்களுக்கும் 5000 கொடுத்தது தான் திமுகவினுடைய பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி. ஒட்டுமொத்த 5 ஆண்டு காலத்தில் அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு, போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு, துப்புரவு தொழிலாளர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய வஞ்சிக்கப்பட்டது, இப்படி ஏராளமான அநீதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இழைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மிகப்பெரிய ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னடைவாக இருக்கும் பொழுது திமுகவினுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.